பிரைவேட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லைப்ரரி ஃபார் சேல். ஜிஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் ஆக்டிவிட்டி பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒரு தனியார் லைப்ரரி இருக்குது, நூலகம் இருக்குது. அங்கே எதில் அவங்க கவனம் செலுத்துனாங்கன்னா, அவங்க முழுக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார்ந்து, இங்கிலீஷ் ஸ்டோரி, இங்கிலீஷ் ஆங்கில வரலாறு, யூரோப்பியன் வரலாறு, உலக வரலாறுலேருந்து எல்லா விதமான வரலாறு லிட்ரேச்சரை நல்லா வகைப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அது ரொம்ப வருஷமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்ஸோட டேட் பார்த்திங்க அப்படின்னா 1885 1950 காலகட்டங்கள் வரைக்கும். அதாவது இப்போ நமக்கு சுதந்திரம் கிடச்சது 1947. இன்றைக்கி தேதியில் 1950 நீங்கள் கணக்கெடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி தேதியில் ஏறக்குறைய 75 ஆண்டுகளிலிருந்து 120 ஆண்டுகள் பழமையான புஸ்தகங்கள் இவங்க சேகரித்து வச்சுருக்கிறாங்க. இதை அப்படியேவும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் தனித்தனியாகவும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இதில் பல்வேறு சப்ஜெக்ட் இவங்க கவர் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கிலம் சார்ந்து எல்லாம் உள்ளது. அந்த காலகட்டங்களில் க்ரீக்கு, ரோமன், லாட்டின் லிட்ரேச்சரோட பல அரிய புத்தகங்களுடைய மொழிபெயர்ப்பும் இதில் இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜோசியங்கள், சயின்ஸ் அதெல்லாம் முன்னாடி என்னென்னா அவங்க வித்தெல்லாம் காமிப்பாங்க. மேஜிக்காக இருக்கட்டும், ஆல்கமின்னு சொல்லுவாங்க. அதாவது தங்கம் எப்படி செயற்கையாக உருவாக்குறது, வெள்ளி எப்படி செயற்கையாக உருவாக்குறது, இந்த பிளானட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுன்ற பல்வேறு வகையான அரிய தகவல்களை ஒருங்கிணைந்து இந்த லைப்ரரியில் இருக்குது. இது வேணும்னா பார்வைக்கு தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஒரு தடவை பார்க்கலாம். நீங்கள் பர்சனலாக இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதை தாண்டி பல்வேறு என்சைக்ளோபீடியாஸ்னால் என்னென்னா, இப்போது நம்ம ஆன்லைனில் நம்ம ChatGPT எல்லாம் வந்தனால, கூகுள் எல்லாம் வந்தனால நமக்கு அது தெரியல. முதல்லலாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்சைக்ளோபீடியான்னு ஒன்று இருக்கும். அந்த என்சைக்ளோபீடியா இப்போ எப்படி நெட்டில் விக்கிபீடியா இருக்கும், அப்போ என்சைக்ளோபீடியான்றது ஒரு குறைந்தபட்சம் 10லேருந்து 25, 30, 40 புக்கு வரைக்கும் வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க வெவ்வேறு டாப்பிக்கில். அது இல்லாமல் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ABCDன்ற மாதிரி வகைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதில் பல்வேறு வகையான அவங்களுக்கு உண்டான விஷயங்களை அனெக்ஷரில் சேர்த்துருப்பாங்க. அதை பார்த்து இந்த ரெஃபரன்ஸ், ஆக்சுவலாக இது ஒரு ரெஃபரன்ஸ் புக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஃபுல்லாகவே ஒரு 2 அல்லது 3 செட்டு இருக்குது. இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் மேப்ஸ், இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கண்ட்ரின்னு எடுத்தோன்னா, கண்ட்ரி முன்னாடி இருக்கும். அந்த கண்ட்ரி பற்றி டீட்டெயில்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு உண்டான மேப்ஸ் ஒரு தனி இடத்துல இருக்கும். அதில் உள்ள பர்சனாலிட்டிஸு, மற்ற புகைப்படங்கள் ஒரு தனி இடத்துல இருக்கும். அந்த மாதிரி மிக பிரமாதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. டியூ டு ஏஜிங், அதாவது பழமையான புஸ்தகங்கள் இருக்கிறனால அதில் கொஞ்சம் ஏஜிங்க்கு உண்டான சில பிரச்சனைகள் அந்த புக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து வகைப்படுத்தி நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ப்ரைஸை பற்றி நம்ம நேரில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா சொந்தம் மற்றும் நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க. கட்டாயமாக இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலமாக எனக்கும் கட்டாயமாக வியாபாரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு இதை கலெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம எல்லா இடத்துலையும் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரே இடத்துல ஒரு பிரமாதமான கலெக்ஷனை நீங்கள் ஓன் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.